ஹலோ வியூவர்ஸ், நம்ம வந்து ஆன்லைன் கேமோட டிடிஎஸ் அமௌண்ட் ப்ரூஃப் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து கடந்த ஆண்டு உள்ள டிடிஎஸ் அமௌண்ட் ரீஃபண்ட் பொறுப்பு தான். 2024-25 பிடிச்ச டிடிஎஸ் அமௌண்ட்டு தான். 25-26 பிடிக்கிறது வந்து ஜூனுக்கு அப்புறம் நம்ம பண்ணலாம். அதை பற்றி நம்ம வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதனால் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வரும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் நீங்கள் ஆக முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து டிசம்பர் மாதம் அப்ளை பண்ணது அவருக்கு வந்து பிப்ரவரி மாதம் அமௌண்ட் வந்துருச்சு. 55,103 ரூபா அவங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கு. இது அவரோட ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அவருக்கு பிடிச்ச ஸ்டேட்டஸ். அவருக்கு டிடிஎஸ் அமௌண்ட் பிடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு கேம்லேருந்து பிடிச்சிருப்பாங்க. அது உண்டான டோட்டல் இதில் இருக்குது. ஓகேங்களா, அதையும் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். டோட்டலாக கொடுத்தீங்கன்னா அந்த 55,000 உங்களுக்கு அமௌண்ட்டும் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆர்டர் வந்தது, உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து ப்ராசஸ் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் டேட் போட்டிருக்கோம், டேட் ஆஃப் ஃபைலிங் இருக்கும், அப்புறம் இன்டிமேஷன் ஆர்டர் இருக்கும். அதான் அவங்களுக்கு வந்து ரிசீவான அமௌண்ட்டு, டைமும். இது வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க. நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து அவங்களுக்கு அடிஷ்னலாக இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்ளை பண்ணி ஒரு நாள் டிலே ஆகி வந்ததில்ல, அதுக்குள்ளே அமௌண்ட்லாம் சேர்த்து போட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. இது இன்னொரு பர்சனுக்கு அப்ளை பண்ணது 36,550 ரூபா. இவருக்கும் பார்த்திங்கன்னா 7ஆம் மாதம் அப்ளை பண்ணது 1ஆம் மாதம் கிட்டத்தட்ட 5 மந்த்துக்கிட்ட ஆயிருந்து. இது அவருக்கு உண்டான ப்ரூஃப் தான். இது அவரோட டிடிஎஸ் ஸ்டேட்மெண்ட்டில் பிடிச்சிருக்க டிடிஎஸ் அமௌண்ட். ஓகே, இது வந்து ரம்மி கல்ச்சரில் பிடிச்சிருக்க டிடிஎஸ் அமௌண்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் 34,000 சம்திங் அமௌண்ட் பிடிச்சிருக்காங்க. இது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோட ஆட் ஆகி அவர் அப்ளை பண்ணலேருந்து ரிசீவ் ஆன டேட் வரைக்கும் உள்ள இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்லாம் ஆட் பண்ணி நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டோட்டலாக மார்க் பண்ணியிருக்கேன். டோட்டலாக உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோட சேர்த்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்த நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 30,595 ரூபா இவருக்கு வந்து அப்ரூவல் ஆகிருக்கு. இவருக்கு அப்ளை பண்ணது ஆகஸ்ட் 21, ரிசீவ் ஆனது 22 ஜனவரி. ஓகேங்களா, 12,500 ரூபாய்க்கு மேலே இருந்த எல்லாத்துக்குமே ரிசீவ் ஆக லேட்டாக தான் ஆச்சு. அதுக்கெல்லாம் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து அவருக்கு ஆர்டர் காப்பி 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 ரிசீவ் ஆனதுக்கான ஆர்டர் காப்பி உங்கள் மெயிலுக்கு இப்படி தான் வரும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா. இது வந்து அவர் ரம்மி சர்க்கிள் ப்ளே பண்ணியிருக்காப்புல. அப்ளை பண்ணல அவளுக்கு பிடிச்ச டிடிஎஸ் டீட்டெயில் தான் அதில் இருக்குது. 30,000 ரூபா பிடிச்சிருக்காங்க, அந்த டீட்டெயில் தான் உங்களுக்கு இருக்குது. ஒரு ஆனுவல் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இது வந்து அவருக்கு ரீஃபண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த இன்டிமேஷனில் தான் அதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. டிடிஎஸ் அமௌண்ட் ப்ளஸ் ஒரு நாள் டிலே ஆனதுக்காக டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்லாம் சேர்த்து போட்டு தான் 32,125 ரூபா அவர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். ஓகேங்களா, இதுதான் நம்ம லாஸ்ட் இயர் உள்ள ப்ரூஃபு. இந்த இயருக்கு நம்ம ஜூனுக்கு அப்புறம் தான், ஜூன் 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு ஒரு சில ரீசன்லாம் இருக்குது. நம்ம இன்னொரு 3-4 வீடியோ ப்ரூஃப் உங்களுக்கு வரும். டிடிஎஸ் ரீஃபண்டு பண்ண ப்ரூஃப்லாம் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெயினாக ஒரு வீடியோ வரும். அந்த வருஷம் என்னென்ன கையில் வச்சுருக்கணும், என்னென்ன பண்ணணுங்கிற டீட்டெயிலாம் வரும். அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுலேயே நான் டேட்லாம் சொல்லியிருப்பேன். நான் இப்போவும் டேட் சொல்கிறேன். ஜூன் 10க்கு அப்புறம் கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அந்த 10க்கு அப்புறம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், டெலிகிராம் ஐடி அல்லது வாட்ஸ்அப் சேனல் ஐடி கொடுக்குறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் சடனாக அதில் வந்து சொல்லிடுவேன். நீங்கள் அப்புறம் கான்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா. அதனால் கால் எதுவும் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் மொபைல் எடுக்க மாட்டேன், அது வந்து சைலண்டில் தான் இருக்கும். அதனால் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். அதுவும் ஜூன் 10க்கு அப்புறம் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணவும் முடியும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.